Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த சைடில் காமிச்சிருக்க பாருங்க பிக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து கேட்டிருக்காங்க. ப்ளவுஸ் சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கலர் தான் வருது. கீழே அந்த ரெட் கலர் மாதிரி இருக்காது, ஸ்லீவ்க்கு பார்டராக கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் வந்து நார்மலாக எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அதனோட கலர் காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்லீவ் மட்டும் ஒன்று மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டிருக்கேன். கீழே எப்போதும் போல் 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்போதும் ஸ்டிச் பண்ணுற பிரியாக்காக்கு தான் பண்ணியிருக்கேன். அவங்க தான் இந்த மாதிரி நியூவாக அழகாக நியூ பேட்டர்ன்ஸ்லாம் கேட்பாங்க. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணுறேன். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எனக்கு முக்கால்வாசி வரது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நியூ பேட்டர்ன் தான் கேட்பாங்க. அவங்க இன்ஸ்டாவில் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் நம்ம பண்ணுவோம். ரிப்பீட்டடாக ஏதோ 1-2 ப்ளவுஸ் தான் வந்து ஒரே மாதிரி பேட்டர்னில் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் டாப் ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் கிட்டே ஆயிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஏன்னா புதுசாக ஏதோ நம்ம ஸ்டிச் பண்ணதுனால அதெல்லாம் போட்டேன். அதனால் இது கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, நம்ம மெமரி வேறு ஃபுல்லாக இருக்குது. சரி, இதை ரெடி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசாக எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு, நல்லா டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்மளோட வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மெமரி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதுக்கு மேலே வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இது அப்படியே பேக்கில் சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், அந்த சேம் கலரில் எனக்கு எக்ஸாக்டாக கலர் கிடைக்கல, அதனால் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் இருந்துச்சு, ஷைனிங் கிளாத்து. அதுதான் வந்து பைப்பிங்காக கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ஸ்லீவ்க்கு வந்து இந்த பார்டர் வந்துடுது. ஸோ பேக்கில் அந்த கலர் கொஞ்சம் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கோல்டனில் பைப்பிங் கொடுத்தா கூட ஓகேன்னாங்க. பட் இதில் கோல்டன் ஒன்றுமே தெரியாது. அதனால் மேக்ஸிமம் சூட் ஆகிற மாதிரி இந்த கலர் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ரொம்ப தேவை கிடையாது, அது ஒரு சின்ன ஹோல் தான். அதுக்கு வரலாம் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். இதுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அது பேக்குக்கு நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி பேக் வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டை வந்து பேக் மேலே வச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அது இல்லாமல் உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச் மட்டும் உள்ளே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு கரெக்டாக ஒரு 3-3.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி அது அழகாக ஷேப் எடுத்துக்கலாம். கர்வில் போட்டுக்கிறேன் நல்லா நீட்டாக. ஸோ இந்த மாதிரி கையில் ட்ரா பண்ணிட்டாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பேட்டர்னில் சென்டரில் ஒரு பெரிய கர்வ் வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்கேலப் வந்திருக்கு. இப்போ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ அளவு இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம அளந்து பார்த்துடலாம். இங்கே மேலேருந்து ஒரு 2 இல்லை 1.5 இன்ச்சு அந்த அளவுக்கு விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்களுக்கு நெக் தைக்கும் போது எந்த அளவுக்கு டீப் வைப்பீங்களோ அந்த லென்த்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த லென்த்தில் மேலே இருக்க அந்த போட் நெக்கான அளவு கழிச்சிட்டு பேலன்ஸ் உள்ளதில் இந்த சர்க்கிள் வந்து நம்ம எடுக்கணும். எனக்கு இடம் பார்த்தாதனால இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிட்டேன். ஸோ 6 இன்ச்சு ரவுண்டாக இருக்குது. இந்த 6 இன்ச்சுக்குள்ளே இந்த ரவுண்டை வந்து நம்ம போட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ டேப் வைக்கிறேன். கரெக்டாக எனக்கு 6 இன்ச் வருது. இதனோட சென்டர் போர்ஷன் இந்த பேக்கில் இருக்கிறதோ இந்த 2 மார்க்கிங்கும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த துணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டேரெக்டாக கேன்வாஸில் பண்ணியும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். நான் டேரெக்டாக துணியிலே தான் ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் எடுத்தேன், பட் அது யூஸ் பண்ணல, டேரெக்டாகவே தைச்சிட்டேன். கேன்வாஸ் வச்சு பண்ணுறதுக்கு பின்னாடி நம்ம ஹெம்மிங்லாம் பண்ணோன்னா அது டபுள் வேலை. அதனால் டேரெக்டாக நம்ம சென்டர் போர்ஷனை ஃபஸ்ட்டு தைச்சிட்டு மேலே இருக்கிறத நம்ம நார்மல் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் கேன்வாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த கர்வ் வந்து நீட்டாக போட்டாச்சு.
இதை வந்து எல்லா பக்கமும் நம்ம ட்ரேஸ் எடுக்கணும். பட் எனக்கு வந்து இந்த மார்க்கரில் ட்ரேஸ் ஆகாது, அதனால இன்னொரு பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி துணியை போட்டு இந்த பக்கமும் அதே 3 இன்ச்சை நம்ம சுற்றிலும் மார்க் பண்ணி எடுக்கணும். பாருங்க, இதை சுற்றி அப்படியே 3 இன்ச்சை ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க்கர் வச்சு அதை நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே டார்க் பண்ணிட்டு அந்த இன்னொரு பக்கம் நான் அப்படியே ட்ரேஸ் எடுக்க போகிறேன். இதே நான் முன்னவே மார்க்கரில் பண்ணியிருந்தா டேரெக்டாக அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்துருக்கலாம். பட் ஸ்டார்டிங் வந்து வேக்ஸ் மார்க்கரில் பண்ணியிருக்கேன், இப்போ தான் இதுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பக்கமும் நீட்டாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், ட்ரேஸ் எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கேலப் வரணும்னு நான் டிசைட் பண்ணோம். கரெக்டாக மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே மட்டும் எனக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்தால் போதும், அதனால் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வேஸ்ட் பேப்பர் ஒன்று கொஞ்சம் திக்கான இருக்க பேப்பராக பார்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா 1.5 இருக்கணும். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அது நல்லா நீட்டாக கர்வாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த கர்வ் தான் ரொம்ப முக்கியம், நல்லா நீட்டாக ஷேப்பாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக மேலேருந்து ஒரு 1.5 இன்ச் கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறத்துல வந்து இந்த பேப்பரை வச்சு அப்படியே ஃபுல்லாக நம்ம அழகாக நீட்டாக ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று தொடர்ந்து வர மாதிரி நம்ம அடுத்த எண்டு வரலாம் நம்ம பண்ணிக்கலாம். நான் அடுத்தது ஃபுல்லாகவே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் நீட்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, அதை அப்படியே ட்ரா பண்ணி விட்டுடுறேன். இப்போ தான் இந்த வீடியோவை எடிட் பண்ண இப்போ ஃபுல்லாக நமக்கு ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக நம்ம மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சுற்றிலும் இல்லை சர்க்கிள் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக சுற்றிலும் நீட்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். துணி விலகாது, இருந்தாலும் நம்ம கர்வ் வந்து சுற்றி சுற்றி நம்ம துணியை திருப்பி திருப்பி தைப்போம், அதனால் மூவ் ஆகும். அதனால் அங்கங்கே ஒரு 4 பின் வந்து குத்திக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த லைன் மேலேயே நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட், இந்த லைன் எங்கே வருதோ அந்த லைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணணும். இந்த இடம் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலப் மேலே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நீட்டாக பொறுமையாக கிளாத் இந்த மாதிரி கை வச்சு இப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணி நல்லா கிடைக்கும், ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் கிளாத் மட்டும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த எல்லா ஸ்கேலப்புக்கும் இடையில இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் இந்த கர்வ் வாட்லலாம் குட்டி குட்டி கட்டிங்ஸ் வந்து போட்டிங்கன்னா டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அப்படியே உள்பக்கமாக டர்ன் பண்ணி எடுக்கிறேன். அந்த ஸ்கேலப் நல்லா நீட்டாக வர மாதிரி, அந்த ஷேப் நல்லா தெரிகிற மாதிரி முடிஞ்ச வரலும் எடுத்து விடுங்க. நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு உள்ளே இருக்க கிளாத்லாம் நல்லா நீட்டாக எடுத்து முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி குண்டூசி ஒவ்வொரு ஸ்கேலப்லையும் இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதே கேன்வாஸ் நம்ம கொடுத்துருந்தோன்னா இவ்வளோ ப்ராசஸ் தேவையில்லை, அது கொஞ்சம் ஈஸியாக திரும்பும். பட் கேன்வாஸ் கொடுக்கல, வெறும் கிளாத்துன்றதுனால திரும்ப அது வந்து பழைய நிலைமைக்கே போயிடும். அதனால் இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக சர்க்கிள் முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாகவே இதுக்கு மேலேயே நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே ஓர தையல் ஒன்று ஃபுல்லாக போட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்லைனையும் நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சைடுமே இந்த 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ கீழே கொஞ்சம் கிளாத் இருக்குது, அதை அப்படியே மடித்து இந்த எட்ஜையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது, அதனால் இந்த கிளாத்லேயே நம்ம மடித்து தைச்சாச்சு. இதே பார்டர்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தனியாக ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே ரொம்ப திக்கான துணியாக இருந்தால் நம்ம உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைப் இருக்குது. இப்போ இது நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேலப் வந்து வைக்க போகிறோம். சாரிங்க, இந்த ஸ்கேலப் இந்த பைப்பிங் வச்சது மட்டும் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. அந்த இது அதுவும் இன்னொன்று ரோப்பெல்லாம் வச்சுருந்தேன். நிறைய வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகியிருக்கு. ஏன்னா மெமரி அதிகமாக இருக்கிறதுனால டெலீட் பண்ணியிருக்கேன். அதை நிறைய சேர்த்து டெலீட் பண்ணிட்டேன் போல். ஒரு சில வீடியோஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் இதான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த கர்வில் மட்டும் ஸ்கேலப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து நம்ம கையில் வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணியிருந்தேன். துணி இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு நம்ம அதை வந்து ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வெளியே பாருங்கள், நமக்கு நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ அவங்க காமிச்ச இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ரோப் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோப் ரெடி பண்ணது, அதை அட்டாச் பண்ணதுமே எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் சும்மா இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ரஃபாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஹெம் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுடலாம். ஏன்னா ஸ்டிச் கையில் ஹெம் பண்ணும்போது இந்த மாதிரி மடித்து விட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ ரஃபாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இனிமேட்டு வீடியோ எடுத்து அதை கையோடு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே நம்ம வைக்கிறதுனால நிறைய வீடியோ வந்து மிஸ் ஆகிறது. இப்போ ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நெக்லைனில் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் ரஃபாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு
கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது அதை ஹெம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மோஸ்ட்டாக நான் அப்போ தான் பண்ணுவேன். இந்த கொக்கிலாம் வைக்கும்போது அதை பண்ணிடுவேன். நெக்கை வந்து நீட்டாக இழுக்காமல் கொள்ளாமல் நம்ம நெக்கையும் இழுக்கக்கூடாது, அதில் உள்ள கிராஸ் பீஸையும் இழுக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்கை சுற்றி குட்டி குட்டியாக அர்க்காத் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த துணியை அப்படியே உள் சைடாக இப்படி டேர்ன் பண்ணி உள் பக்கமாக வச்சு 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் பெரிய தையலாக மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹெம் பண்ணிவிட்டு அது பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் எல்லா துணியிலையும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுட்டு பிரித்தா ஒரு சிலரில் வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியும். அது துணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இது நான் போட்டுட்டு அது பிரித்தாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால நான் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதுலேயும் ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த ரோப் ரெடி பண்ணி அதில் வச்சு உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் போட்டிருந்தேன். ஒன்றும் இல்லை, 2 ரோப் வந்து நம்ம பேக்கில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணியிருந்தேன். இதுவும் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் பேசிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. ஸ்லீவ்லாம் நாமளாக தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.